நண்பர்களே, ஒரு கேள்வி. இந்த வார்த்தையை பாருங்க, ஃப்ரீ. 4 எழுத்துக்கள் தான். ஆனா இந்த 4 எழுத்துக்கள் உங்க பேங்க் அக்கவுண்ட, உங்க ரெண்ட விட, இஎம்ஐ விட, ஏன் உங்க வீக்கெண்ட் பிரியாணி ஆர்டரை விட அதிகமா காலி பண்ணுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு நான் இதை உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுவேன். அடுத்த 40 நிமிஷம். இந்த வீடியோ முடியும் போது உங்க வாழ்நாள்ல நீங்க சம்பாதிக்க போற லட்சக்கணக்கான ரூபாயை நீங்க காப்பாத்த போறீங்க. இது என்னோட ப்ராமிஸ். என் பேர் கண்ணன், இது பொருட்பால். இங்க நாம பண விஷயங்களை ரியல் நம்பர்ஸ்ல பேசுவோம். ஃப்ளஃப் இல்லாம, வெறும் தியரி மட்டும் இல்லாம, நேரடியா உங்க பாக்கெட்ல இருந்து போற ஆக்சுவல் ரூபீஸ்ல பேசுவோம். ஏன் நமக்கு ஃப்ரீனா இப்படி பித்து பிடிக்குது? இதுக்கு பின்னாடி ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. பிஹேவியரல் எக்கனாமிஸ்ட் டான் ஏரியலி இத தி பவர் ஆஃப் ஃப்ரீன்னு சொல்றார். அவர் ஒரு ஸ்டால் அமைச்சு 2 ஆப்ஷன் கொடுத்தார். ஆப்ஷன் ஏ, ஒரு உயர்தரமான லிண்ட் சாக்லேட், விலை வெறும் 15 ரூபாய், நிஜமாவே செம்ம டீல். ஆப்ஷன் பி, ஒரு சாதாரண ஹெர்ஷீஸ் கிஸ், விலை வெறும் 1 ரூபாய். அப்போ 73% மக்கள் அந்த உயர்தர சாக்லேட்டை தான் வாங்கினாங்க, ஏன்னா அது கிரேட் வேல்யூ. இப்போ டான் ஏரியலி ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணார். 2லயும் 1 ரூபாயை குறைச்சார். ஆப்ஷன் ஏ, லிண்ட் சாக்லேட், இப்போ விலை 14 ரூபீஸ். ஆப்ஷன் பி, ஹெர்ஷீஸ் சாக்லேட், இப்போ விலை ஃப்ரீ. இப்போ கவனிங்க, ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் இன்னும் அதே 14 ரூபீஸ் தான். ஆனா இப்போ 69% மக்கள் அந்த ஃப்ரீ சாக்லேட்டை எடுத்தாங்க. அந்த 14 ரூபீஸ் லிண்ட் சாக்லேட்ல கிடைக்கிற எக்ஸ்ட்ரா டேஸ்ட் அவங்க கண்ணுக்கு தெரியல. ஆனா ஃப்ரீன்னு பார்த்த உடனே மூளைக்குள்ள ஒரு ஸ்விட்ச் ஆன் ஆயிடுச்சு. ஏன் தெரியுமா? எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அங்க ஒரு இழப்பு, லாஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு மூளை பயப்படும். ஆனா ஃப்ரீன்னு வரும்போது அந்த பயம் காணாம போயிடுது. காசே கொடுக்கலையே, அப்புறம் எப்படி நஷ்டம் வரும்? இதுதான் அந்த ஜீரோ பிரைஸ் எஃபெக்ட். இதனாலதான் கல்யாண வீட்டுக்கு போறப்ப மொய் கவர்ல 501 ரூபாய் வச்சுட்டு அங்க கொடுக்குற 5 ரூபாய் ஃப்ரீ ஐஸ்கிரீம்காக 2 தடவை வரிசையில நின்று பன்னீர் ரோஸ் ஃபிளேவர் இல்லையான்னு சண்டை போடுறோம். ஏன்னா அது ஃப்ரீ. அந்த ஐஸ்கிரீம்ல பாலோ ஐஸோ இல்லைனாலும் பரவாயில்ல, அது ஃப்ரீயா கிடைக்குதே, அதுதான் நமக்கு முக்கியம். த டெலிவரி ட்ராப் அண்ட் 499 சதி. இப்போ ஒரு ரியல் அர்ஜுன் கதையை பார்ப்போம். அர்ஜுன் ஒரு மல்டி வைட்டமின் டேப்லெட் டப்பா வாங்க போறான். விலை 440 ரூபீஸ். செக் அவுட் பண்ணப்போ ஒரு மெசேஜ் வருது, ஃப்ரீ டெலிவரி ஆன் ஆர்டர்ஸ் above 499 ரூபீஸ். மூளை என்ன சொல்லும்? ஏன் 60 ரூபாய் டெலிவரி சார்ஜ் வேஸ்டா கொடுக்கணும்? இன்னும் ஒரு 60 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கினா டெலிவரி ஃப்ரீயா வருமே. உடனே அர்ஜுன் அந்த லிஸ்ட்ல தேடுறான். ஒரு 120 ரூபீஸ்க்கு ஆர்கானிக் பியர்ட் ஆயில் கண்ணுல படுது. இவனுக்கு தாடியே ஒழுங்கா வளரல, ஆனா பியர்ட் ஆயில் வாங்குறான். இப்போ டோட்டல் 560, டெலிவரி ஃப்ரீ. கணக்க பாருங்க. பிளான் 440 ரூபீஸ் டேப்லெட்ஸ் பிளஸ் 60 ரூபீஸ் டெலிவரி ஈக்குவல் டு 500. ஆக்சுவல் செலவு 440 ரூபீஸ் பிளஸ் 120 ரூபீஸ் அன்வான்டட் பியர்ட் ஆயில் ஈக்குவல் டு 560. நஷ்டம் 60 ரூபாய் எக்ஸ்ட்ரா போயிருக்கு, பிளஸ் தேவையில்லாத ஒரு ஆயில் டப்பா வீட்டுல வந்து சேர்ந்திருக்கு. இது எப்படி இருக்குன்னா, 1000 ரூபாய்க்கு சட்டை எடுக்க போய் அங்க buy 3 get 1 சொன்ன உடனே ஊர்ல இருக்கிற உங்க சித்தப்பா பெரியப்பா எல்லாருக்கும் சேர்த்து 5000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வர மாதிரி இருக்கு. கடைசியில வீட்டுக்கு வந்து பார்த்தா அதுல ஒரு சட்டை கூட உங்களுக்கு பிடிச்ச கலர்ல இருக்காது. நண்பர்களே, இந்த மாதிரி நீங்க டெலிவரி ஃப்ரீயா கிடைக்கணும்னு வாங்கின மொக்க பொருள் எது? கமெண்ட்ல சொல்லுங்க. கிரெடிட் கார்டு ரிவார்ட்ஸ், த பாயிண்ட்ஸ் கசினோ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம பார்க்க போறது ஒரு ஹை ஸ்டேக்ஸ் கேம், கிரெடிட் கார்டு ரிவார்ட் பாயிண்ட்ஸ். நம்மில் பலர் சொல்ல கேட்டிருமோம், மச்சான் நான் போன மாசம் ஃப்ரீயா கோவா போயிட்டு வந்தேன், எல்லாம் கிரெடிட் கார்டு பாயிண்ட்ஸ் தான், நான் ரொம்ப ஸ்மார்ட். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அந்த கோவா ட்ரிப் ஃப்ரீ கிடையாது. அந்த ட்ரிப்புக்காக நீங்க பண்ண செலவு, அந்த கார்டு கம்பெனிக்கு நீங்க கொடுத்த லாபம், இதையெல்லாம் கணக்கு போட்டா நீங்க மிரண்டுடுவீங்க. ஸ்பெண்ட் இன்ஃப்ளேஷன், செலவு வீக்கம். MIT ஒரு ஷாக்கிங் ஸ்டடி பண்ணாங்க. கேஷ் கொடுத்து ஒரு பொருளை வாங்குறதை விட கார்டு யூஸ் பண்ணி வாங்கும்போது மக்கள் 12% முதல் 18% வரை அதிகமா செலவு பண்றாங்க. ஏன்னா நம்ம மூளைக்கு பணம் போகுதுங்கிற வழி கார்டு தேய்க்கும் போது தெரியாது. அதுவும் ஒவ்வொரு 100 ரூபாய்க்கு 5 பாயிண்ட்ஸ்னு சொல்லும்போது இன்னும் ஒரு 2000 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எடுத்து அந்த ஹெட்ஃபோன் ஃப்ரீயா கிடைக்குமேன்னு நம்மள அறியாமலேயே செலவு பண்றோம். இது எப்படி இருக்குன்னா, 1 கிலோ வெங்காயம் வாங்க போய் ஒரு 5 கிலோ வாங்கினா ஒரு பிளாஸ்டிக் டப்பா ஃப்ரீன்னு சொன்ன உடனே வெங்காய விலையே ஏறிட்டு போகுதுன்னு 10 கிலோ வாங்கிட்டு வர்ற மாதிரி இருக்கு. கடைசியில அந்த வெங்காயம் அழுகி போகும், ஆனா அந்த 20 ரூபாய் டப்பாவை மட்டும் பத்திரமா வச்சிருப்போம். த மர்ச்சன்ட் ட்ராப். நீங்க கார்டு தேய்க்கும் போதெல்லாம் அந்த கடைக்காரர் பேங்க்குக்கு 1.5% முதல் 2.5% வரை மர்ச்சன்ட் ஃபீ கட்டுறார். இந்த காசு எங்கிருந்து வருது?
பொருளோட விலையிலேயே இது மறைமுகமா சேர்க்கப்பட்டிருக்கும். அதாவது கேஷ் கொடுத்து வாங்குறவனும் உங்க ஃப்ரீ ரிவார்ட்ஸ்க்கு சேர்த்து தான் காசு கொடுக்குறான். ஆனா பேங்க் தான் இங்க அல்டிமேட் வின்னர். இன்ட்ரெஸ்ட் அண்ட் லேட் ஃபீஸ். இந்தியாவோட டாப் 5 கிரெடிட் கார்டு கம்பெனிகள் போன வருஷம் மட்டும் 50,000 ரூபாய்க்கு மேல வட்டியில மட்டுமே சம்பாதிச்சிருக்காங்க. இதுல 40% பேர் மாசம் முழு தொகையை ஃபுல் அமௌண்ட்டா கட்டுறது இல்ல. கிரெடிட் கார்டு வட்டி எவ்வளவு தெரியுமா? 36% முதல் 42% வரை. நீங்க ஒரு மாசம் அமௌண்ட் கட்ட மறந்துட்டா நீங்க 2 வருஷமா சேர்த்த அத்தனை ரிவார்ட் பாயிண்ட்ஸும் அந்த ஒரே ஒரு மாச வட்டியில காலியாகிடும். த ரியல் மேத். அர்ஜுன் ஒரு பிரீமியம் கார்டு வச்சிருக்கான். வருஷத்துக்கு அவன் பாயிண்ட்ஸ்க்காக பண்ற எக்ஸ்ட்ரா செலவு 25,000 ரூபாய். அவன் வாங்குற ஃப்ரீ ஃபிளைட் டிக்கெட் விலை 8,000 ரூபாய். நிகர நஷ்டம் 17,000 ரூபாய். இது ஃப்ரீ ட்ரிப் இல்ல நண்பர்களே, இது ஒரு 17,000 ரூபாய் நஷ்டம் கொண்ட ஒரு சப்ஸ்கிரிப்ஷன். உங்கள எத்தனை பேர் இந்த மாதிரி ரிவார்ட் பாயிண்ட்ஸ்க்காக முக்கியமான பொருட்களை வாங்கியிருக்கீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி உண்மைகளை சொல்ல நிறைய தைரியம் வேணும். ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ மிக பெரிய பொய். ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ வட்டியே இல்ல. இதுதான் இந்திய மிடில் கிளாஸ் மக்களுக்கு வைக்கிற மிக பெரிய அல்வா. இதுல ப்ராசஸிங் ஃபீஸ், ஜிஎஸ்டி, டிஸ்கவுண்ட் இழப்புன்னு பல மேட்டர் இருக்கு. இத பத்தி மட்டும் நான் ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன். இதுல என்னென்ன ஸ்கேம் நடக்குதுன்னு அக்கு வேறா ஆணி வேறா பிரிச்சிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த வீடியோ முடிஞ்சதும் மறக்காம அதை பாருங்க. இப்போ அர்ஜுன் மீனா 20 வருஷ கணக்க பார்ப்போம். அர்ஜுன் அண்ட் மீனா 2 பேரும் ஒரே கம்பெனி, ஒரே சம்பளம் 60,000. 2 பேரும் லேப்டாப் வாங்க போறாங்க. விலை 80,000. அர்ஜுன் ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ ஆப்ஷன் எடுக்கிறான். கூடவே ஃப்ரீயா கிடைக்கிற லேப்டாப் பேக் பிளஸ் மவுஸ் காம்போக்காக இன்னும் 5,000 எக்ஸ்ட்ரா செலவு பண்றான். வருஷம் முழுக்க இந்த மாதிரி ஃப்ரீ ஆஃபர்ஸ்ல மாசம் 3,000 தேவையில்லாம செலவு பண்றான். மீனா கேஷ் கொடுத்து லேப்டாப் வாங்குறான். 10% டிஸ்கவுண்ட் கிடைக்குது. அவசியம் இல்லாத எதையும் ஃப்ரீக்காக வாங்கல. அந்த மிச்சப்படுத்துற 3,000 ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல எஸ்ஐபி பண்றான். 20 வருஷம் கழிச்சு அர்ஜுன் கிட்ட 4 பழைய லேப்டாப், 10 பழைய போனு, குப்பை மாதிரி குவிஞ்சிருக்கிற பை ஒன் கெட் ஒன் ட்ரெஸ் தான் இருக்கும். ஆனா மீனா கிட்ட அந்த 3,000 சேவிங்ஸ் 12% வட்டியில 30 லட்சமா வளர்ந்துருக்கும். அர்ஜுன் இன்னும் இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருப்பான். ஆனா மீனா அவளோட ரிட்டையர்மெண்ட் பிளான முடிச்சிருப்பான். ஒரே வருமானம், ஆனா சரியான முடிவு எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்குது பாத்தீங்களா? ஓகே, இப்போ இதுல இருந்து தப்பிக்க 7 கமிட்மெண்ட்ஸை பார்ப்போம். 24 hour ரூல். ஏதாவது வாங்கணும்னு தோணுனா 24 மணி நேரம் கழிச்சு வாங்குங்க. அப்பவும் அந்த ஆசை இருந்தா மட்டும் வாங்குங்க. நிறைய டைம் அந்த பொருள் எதுக்குன்னு உங்களுக்கே புரியாது. ஃபுல் பிரைஸ் ஆடிட். 500 ரூபாய் சேமிப்புன்னு விளம்பரத்தை பார்க்காதீங்க. 2,000 ரூபாய் செலவுன்னு உங்க பர்ஸை பாருங்க. டெலிவரி ஃபீயை கட்டுங்க. 50 ரூபாய் டெலிவரி ஃபீ கட்டுறது 200 ரூபாய்க்கு தேவையில்லாத பொருளை வாங்குறதை விட புத்திசாலித்தனம். நோ ஷாப்பிங் ஆன் ஹங்கிரி ஸ்டமக். பசியோட சூப்பர் மார்க்கெட் போகாதீங்க. அங்க இருக்கிற எல்லா ஃப்ரீ சாம்பிளையும் சாப்பிட்டுட்டு கடனே இல்லாத மாதிரி காட்டை ஃபுல்லாக்கிட்டு வருவீங்க. அன்சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரிப்ஷன். மாசம் ஒரு தடவை உங்க ஸ்டேட்மெண்ட் பாருங்க. நீங்க பார்க்காத ஓடிடி ஆப்ஸ்க்கு எதுக்கு காசு கட்டுறீங்க? டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட். ஃப்ரீ அட்வைஸை நம்பி ரெகுலர் பிளான்ல போகாதீங்க. டைரக்ட் பிளான்ல லட்சங்களை மிச்சப்படுத்துங்க. சப்போர்ட் கண்டென்ட் லைக் திஸ். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த நாலேஜ் அவங்களுக்கும் வேணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம பேச போறது நீங்க விலை மதிப்பில்லாததுன்னு நினைக்கிற ஆனா தினமும் சில்லற மாதிரி செலவு பண்ற ஒரு விஷயத்தை பத்தி. அதுதான் இங்க நேரம் மற்றும் உங்க கவனம். சிலிகான் வேலில ஒரு ஃபேமஸ் பழமொழி இருக்கு. இஃப் த ப்ராடக்ட் இஸ் ஃப்ரீ, யூ ஆர் த ப்ராடக்ட். ஒரு பொருள் உங்களுக்கு இலவசமா கிடைக்குதுன்னா அங்க நீங்க தான் விற்கப்படுற பொருள். 1. த ஃபோக்கஸ் ட்ரேட். கவனத்தை சிதறடித்தல். உங்ககிட்ட இருந்த ஏதாவது ஒரு முக்கியமான வேலையை முடிக்கணும்னு ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். ஆனா ஒரு சின்ன நோட்டிபிகேஷன் வரும், அப்படியே உள்ள போவீங்க. 1 மணி நேரம் போறதே தெரியாது. ஃபேஸ்புக், இன்ஸ்டா, டிக்டாக் டிசைன் பண்ணவங்க சாதாரண ஆட்கள் இல்ல. உலகத்தோட டாப் PhD சைக்காலஜிஸ்ட் அண்ட் டேட்டா சயின்டிஸ்ட். அவங்களோட ஒரே வேலை நீங்க எப்படி இந்த ஆப்பை விட்டு வெளியே போகாம இருக்கணும்னு பிளான் பண்றதுதான். உங்க கவனத்தை அவங்க திருடுறாங்க, அதை விளம்பரதாரர்களுக்கு விற்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா, எக்ஸாம்க்கு படிக்கணும்னு புக்கை திறப்போம். ஒரு டவுட் கேட்க ஃப்ரீயா கூகுள் பண்ணுவோம். அங்க இருந்து அப்படியே யூடியூப் ஷார்ட்ஸ்க்கு போவோம். 3 மணி நேரம் கழிச்சு பார்த்தா ஆப்பிரிக்கா காட்டுல ஒரு எறும்பு எப்படி தும்முதுங்கிற வீடியோவை பார்த்துட்டு இருப்போம். எக்ஸாம் போச்சு, கவனமும் போச்சு. 2. ஃப்ரீ மூவி. நோ, இட்ஸ் அ டைம் எக்ஸ்சேஞ்ச். ஒரு ஃப்ரீ மூவி பாக்குறீங்கன்னு வச்சுப்போம். நீங்க காசு கொடுக்கல, ஆனா 3 மணி நேரத்தை கொடுத்துருக்கீங்க. அந்த 3 மணி நேரத்துல நீங்க ஒரு புது ஸ்கில் கத்துக்கலாம், உங்க பிசினஸை இம்ப்ரூவ் பண்ணலாம், இல்ல உங்க குழந்தைகளோட குவாலிட்டியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்.
உங்க நேரத்தோட மதிப்பு ஒரு மணி நேரத்துக்கு வெறும் 200 ரூபான்னு வச்சுப்போம். ஒரு 3 மணி நேரம் படம் பார்த்தா நீங்க செலவு பண்ணது 0 ரூபாய் இல்ல நண்பர்களே, 600 ரூபாய். இந்தியர்களோட ஆவரேஜ் ஸ்கிரீன் டைம், டெய்லி ஸ்கிரீன் டைம் 4.7 மணி நேரம். ஒரு வருஷத்துக்கு கணக்கு போட்டா ஏறத்தாழ 1700 மணி நேரம். இந்த நேரத்தை நீங்க சரியா யூஸ் பண்ணியிருந்தா நீங்க சம்பாதிச்சிருக்க வேண்டிய லட்சக்கணக்கான ரூபாயை இந்த ஃப்ரீ ஆப்ஸுக்கு தானமா கொடுத்துருக்கீங்க. 3. தி இன்ஃபினிட் ஸ்க்ரோல் ட்ராப். ஏன் இந்த ஆப்ஸ்ல எண்டு பட்டனே கிடையாது? ஏன்னா நீங்க ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க எவ்வளோ நேரம் உள்ள இருக்கீங்களோ அவ்வளோ டேட்டா அவங்களுக்கு கிடைக்கும். உங்க லொகேஷன், உங்க விருப்பம், உங்க அரசியல் பார்வை எல்லாத்தையும் எடுத்து ஒரு ப்ரொஃபைல் ரெடி பண்ணி ஏலத்துல விற்பாங்க. ப்ரோ, உங்க ஃபோக்கஸ் தான் இன்னைக்கு உலகத்துல இருக்கிறதுலயே விலையுயர்ந்த கரன்சி. அதை இந்த ஃப்ரீ ஆப்ஸை திருட விடாதீங்க. இந்த வீடியோவை கூட நீங்க பார்க்கிறது மூலமா உங்க நேரத்தை எனக்கு தர்றீங்க. ஆனா அந்த நேரத்துக்கு பதிலா நான் உங்களுக்கு தரப்போறது உங்க வாழ்க்கைய மாத்த போற அறிவு. இது ஒரு ஃபேர் ட்ரேட். ஆனா எந்த லாபமும் இல்லாம சும்மா ஸ்க்ரோல் பண்றது அது தெஃப்ட். கால் டு ஆக்ஷன். இப்போவே கமெண்ட்ல சொல்லுங்க, இன்னைக்கு காலையில இருந்து உங்க போன்ல நீங்க எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க? செக் பண்ணி போடுங்க. அடுத்த தடவை ஃப்ரீயா ஒரு ஆப்பை யூஸ் பண்ணும்போதோ இல்ல ஃப்ரீயா ஒரு படத்தை பார்க்கும் போதோ உங்ககிட்டயே கேட்டுக்கோங்க, இந்த ஃப்ரீ டீலுக்கு பதிலா நான் எதை ட்ரேட் பண்றேன்? என் நேரத்தையா இல்ல என் ஃபோக்கஸையா? இனிமேல் ஃப்ரீன்னு ஒரு வார்த்தையை பார்த்தா கவனமா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாவே ஒரு ஐ ஓபனரா இருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்ல இதை ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு ஷேரும் என்னோட இந்த உழைப்புக்கு நீங்க கொடுக்கிற அங்கீகாரம். உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லா கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்றேன். அடுத்த வாரம் இன்னும் ஒரு அதிரடியான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே. சப்போர்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நான் உங்கள் கண்ணன். உங்க கவனம் தான் உங்க சொத்து. அதை கண்டவன் கையில் கொடுக்காதீங்க.